ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹெல்த் டிப்ஸில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா, நம்ம கை கால் ஜாயிண்ட் பெயின் இருக்குது பார்த்தீங்களா, குறிப்பாக முதியோர்களுக்கு மற்றும் அமர்ந்தபடியே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த கை கால் கழுத்து இடுப்பு இப்படிலாம் வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இதை சற்றென்று நம்ம குணப்படுத்த, அதாவது அந்த வலியை நீக்க முடக்கற்றான் தைலம் நம்ம தந்துட்டுருக்குறோங்க. இது நேச்சுரலுங்க, அதிக விலையெல்லாம் கிடையாது, வெறும் 50 ரூபா தான். இதை உங்களுக்கு பெயின் இருக்கக்கூடிய பகுதியில் அப்ளை பண்ணிட்டு இரவு அப்படியே தூங்கிடலாம். மறுதினம் எழுந்திரிச்சு குளிச்சுக்குங்க. இதுமாரி தினமும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் சுத்தமாக ஜாயிண்ட் பெயின் மேலே இருக்கவே இருக்காதுங்க. ஓகேங்களா, அந்த எலும்பு வலியே இருக்காது. அதே போல் அது முழுமையான நிரந்தர தீர்வான்னு பார்த்திங்கன்னா, அப்போதைக்கு அந்த மேல் பெயினை தடுக்கிறதுக்கு இந்த முடக்கற்றான் தைலம் உதவும். ஆனால் நம்மளுடைய எலும்புக்கு தேவையான சத்து, அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய மசில்ஸை டெவலப் பண்ண அதுக்கான மாஞ்சா சத்துன்னு சொல்லுவாங்க தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதாவது எலும்பு வலுப்படும், எலும்புக்கு தேவையான புடிமானம் இருக்கக்கூடிய பசப்பு தன்மை உருவாக்குறது தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ஏற்காடு கொல்லிமலையில் அதிகப்படியாக கிடைக்கும், ஊட்டிலையும் கிடைக்கும் ஒரு சில இடங்களில். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் நமக்கு ஏற்காடு அருகாமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிழங்கா வேணுனாலும் நீங்கள் நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளலாம். அது கிலோ அப்பப்போ சீசனுக்கு தகுந்த மாரி அமௌண்ட் விலை ஏறும் இறங்கும். அதிகமாக கிடைக்கும் போது விலை குறைவான சமயத்தில் நம்ம ஃபுல்லாக வாங்கி இதுமாரி பதப்படுத்திடுவோங்க. சீவி தோலை ரிமூவ் பண்ணிட்டு மஞ்சள் லைட்டாக சால்ட்டு போட்டு பதப்படுத்தி வச்சுருவோங்க. கிடவே கிடாது. 6 மாதம் 1 வருஷம் கூட நீங்கள் வச்சுருந்து பயன்படுத்தலாம். தேவைக்கு ஏற்ப அரைச்சிக்கலாம். ஒரு சில நாட்டு மருந்து கடையில் இது பொடியாக கிடைக்குன்னு சொல்லி வாங்குவீங்க ஆன்லைனில் கூட. அதுபோல் தவறுகள் செய்ய வேண்டாம் தயவு செஞ்சு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அரைச்சி பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோடய விட்டமின்ஸ்லாம் ஒரு குறுகிய காலத்தில் லாஸ் ஆகிரும். அதன் பிறகு வெறும் எடுக்கிறதெல்லாம் வெறும் சக்க மாரி. அதனால தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பச்சில முறையில் பச்சை கிழங்காக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிழங்கும் ப்ரொவைட் பண்ணுறோங்க. அப்படி இல்லைன்னா இதுமாதிரி வத்தலாக யூஸ் பண்ணலாம். ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வருடம் கூட வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு போதிய விட்டமின்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாதத்துக்கு ஏற்ப அரைச்சி காலையில் ஒரு சூப் மாரி வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு. ஆட்டுக்கால் அதாவது சைவம் விரும்பிச்சா சாப்பிட்றவங்களுக்கு இது பெஸ்ட்டு. நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு இதுமாரி கூட யூஸ் பண்ணலாம். இதுதான் ஆட்டுக்காலுக்கு இணையான ஒரு விட்டமின்ஸ். ஓகேங்களா, ஆட்டுக்கால் சூப் எப்படி சாப்பிட்டா நம்ம கை கால் வலி குறையுங்கல்ல, அதே போல் தான் இது ரெண்டும் சேரும்போது பாஸ்ட் ரிசல்ட் வரும். முடக்கற்றான் தைலம் மேலுக்கும் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு உள்ளுக்கும் நீங்கள் எடுத்துக்கும் போது பாஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு விவி ஆர்கான்ஸ் ஆப் மூலியமாக கொரியரில் பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் அதே போல் மேலும் இதுபோல் தகவல்கள் ஹெல்த் டிப்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.